விளம்பரங்கள்ல நடிக்கிறதையே நான் இப்போலாம் தவிர்க்க ஆரம்பிச்சுட்டேன். ரொம்ப யோசிச்சு தான் நடிக்கிறேன்னு நடிகை சமந்தா அவர்கள் அதற்கான காரணத்தையும் சொல்லியிருக்காங்க. சினிமா துறையில நுழையிறப்போ ஒரு நடிகரோ இல்ல நடிகையோ வெற்றிகரமா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கையில எத்தனை பிராண்டுகளுடைய விளம்பரம் இருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான். அப்ப எனக்கு நிறைய மல்டிநேஷனல் ப்ராடக்ட்டுகள் ஒரு பிராண்ட் அம்பாசிடரா கேட்டாங்க. நான் நல்ல புகழ் அது மட்டும் இல்லாம அங்கீகாரம் கிடைக்கும்னு ஏத்துக்கிட்டேன். ஆனா சில வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய உடல்ல சில பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறமா அது மாதிரியான விளம்பரங்கள்ல நான் நடிக்கிறது இல்ல. இப்பெல்லாம் நான் ஒரு பொருளை விளம்பரப்படுத்துறதுக்கு முன்னாடி குறைந்தபட்சம் ஒரு 3 டாக்டர் கிட்டயாவது நான் ஒப்புதல் வாங்குறேன். கடந்த வருஷம் கூட 15 பெரிய பிராண்டுகளுக்கு நான் நோ சொல்லியிருக்கேன். கண்டிப்பா அந்த விளம்பரங்கள்ல நடிச்சிருந்தா கோடிக்கணக்கில் கொடுத்திருப்பாங்க. ஆனா அது எதுவுமே நல்லது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜங்க் ஃபுட்டோட விளம்பரங்களையும் நான் நடிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சமந்தா. அதனால சமந்தா ரசிகர்கள் எல்லாரும் உங்களை மாதிரியான மனசு யாருக்குமே வராது அப்படின்னு இப்போ அவங்கள பாராட்டிட்டு இருக்காங்க.